ஹாய் கைஸ், நான் உங்கள் மித்ரா. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன கொண்டு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஓல்ட் மினியேச்சர் டாய்ஸ் தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு காட்டப்போகிறேன். இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு. புதுசாக நம்ம வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்கு அனுப்பிடலாம். இது இந்த கூட ஃபுல்லாகவே என்னோடய மினியேச்சர் டாய்ஸ் தான். நான் வந்து இன்னமும் நிறையா வச்சுருந்தேன். பாதி டாய்ஸ்லாம் காணா போச்சு. இப்போ நான் உங்களுக்கு எல்லாம் டாய்ஸ் எடுத்துக்காட்டேன். ஃபஸ்ட்டு சமைக்கிறதுக்கு தேவையான ஆளே ராஜா தான். ராஜா அடுப்பு இதுதான் பாருங்கள். ஒரு இரும்பு அடுப்பு, ஒரு மண் அடுப்பு, 2 அடுப்பு வச்சுருக்கேன். பாருங்கள், அழகாக இருக்குல்ல மண் அடுப்பு. இந்த நம்ம காமிச்ச எல்லா திங்ஸுமே நான் இங்கே வந்து அடுக்க வைக்கிறேன். மண் அடுப்பு. அதுக்கப்புறம் தோசை அண்ட் பேன் பாருங்கள். இது மாதிரி இப்போது எப்படி சொல்கிறது, ஒரு சிலவங்க வில்லேஜில் இது மாதிரி இடத்துலலாம் பார்த்திங்கன்னா இது மாதிரி தோசைக்கல் யூஸ் பண்ணுவாங்க. இது மாதிரி ஃபாரினர்ஸ்லாம் பேன் யூஸ் பண்ணுவாங்க. ரெண்டுமே என்கிட்ட இருக்குது பாருங்கள். ஆனால் ஒரு சிலவங்க ரெண்டுமே யூஸ் பண்ணுவாங்க. இப்போ வில்லேஜஸ் கூட இது மாதிரிலாம் அந்த இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இங்கே பாருங்கள், 2 இருக்குது என்கிட்ட. பேனும் இருக்குது, இந்த மாதிரி தோசைக்கல் இருக்குது. இரும்பு தோசைக்கல், நல்லா வெயிட்டானது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டபரா செட் என்கிட்ட மொத்தம் இதில் 4 கொடுத்துருக்காங்க. 4மே என்கிட்ட கரெக்டாக இருக்கும். இப்போ 4த்துக்குமே மூடி உண்டு. தட்டு நான் 4 தட்டு எடுத்துக்காங்க. 3 தட்டு தான் இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் இதெல்லாம் உங்களுக்கு காமிச்சிட்டேன். ஃபஸ்ட் இந்த தட்டோட தட்டு தான். இந்த தட்டு இது ஒரு குட்டி தட்டு இல்லை, இந்த தட்டோட தட்டு தான். இந்த தட்டு, இதோட தட்டு பார்க்கலாம். இதோட தட்டு தான் வந்து இது தான். பாருங்கள், க்யூட்டாக இருக்குல்ல. அடுத்து நம்ம வந்து இந்த தட்டோட இந்த சட்டியோட பார்த்திங்கன்னா இதுதான். இது வேறு இந்த சட்டியோட தட்டு பார்த்திங்கன்னா இதுதான். சாரி ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு இதில் இந்த தட்டோட இதுதான் சொல்லிட்டேன், தப்பு. இந்த சட்டியோட தட்டு இதுதான் சொல்கிறதுக்கு இந்த தட்டோட தட்டு இதுதான் சொல்லிட்டேன். இது குழப்பு ஒரே. ஓகே, இந்த சட்டியோட தட்டு இதுதான் டபரா செட். மொத்தம் 4 டபரா செட். பிரியாணி செய்யலாம், சோறு சமைக்கலாம், எல்லாம் சமைக்கலாம். ஆனால் சமைச்சு முடிக்க இப்போ நம்ம 8 மணிக்கு நைட்டு 8 மணிக்கு ஆரம்பித்தோன்னா 9 மணி தான் முடிக்குவோம். 9-10 மணி தான் முடிப்போம். அவ்வளோ நேரம் உண்மையான சட்டியில் உண்மையான ஒரு பெரிய மினியேச்சர் கிடையாது. உண்மையான ஒரு பெரிய ஜாமத்தில் கூட நம்ம வந்து பிரியாணி எதுவும் சமைச்சிடலாம் போல். ஆனால் இந்த குட்டி மினியேச்சர் ஜாமத்தில் சமைக்கிறது ரொம்ப கஷ்டம். அது ஏன்னு எனக்கு தெரில. உண்மையான ஜாமத்திலே சீக்கிரமாக காமிச்சிடலாம். ஆனால் இதில் எப்படி சமைக்கிறதுன்னு தெரில. அடுத்து இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். உங்கள் வீட்டில் வந்து சப்பாத்தி கட்டை வச்சுருப்பீங்க. ஒரு சிலவங்க சப்பாத்தி உருட்ட கட்டையோட அந்த கட்டையும் இந்த 3 இது வச்சு இப்படி நம்ம உருட்டி சப்பாத்தி செஞ்சுக்கலாம். சப்பாத்தி எது வேணாலும் நம்ம செய்யலாம். அது வேறு ஃபீஸ் வரைக்கும் பாருங்க. அதை நம்ம இப்படி உருட்டி சப்பாத்தி செஞ்சுக்கலாம். க்யூட்டாக இருக்கலாம். வரையும் தெரியும் எனக்கு. இன்னும் கொஞ்சம் கேமராவை சேர்த்து ஒட்டி நம்ம வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எடுக்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த மினியேச்சரில் சட்டி தவா. பாருங்கள், தவா அழகாக இருக்குல்ல. மண்ணில் தவா. அதுக்கப்புறம் இரும்பில் குட்டி விளையாட சப்பத்தில் அருவாமனை. உண்மையிலே இதில் வந்து அறுக்கும் இரும்பு நம்ம இங்கே வச்சிடலாம். அதுக்கப்புறம் இரும்பில் தவா, சவுண்ட் கேட்குதா, இரும்பு தவா. அது கூட 3 கரண்டி. 3 கரண்டி வச்சுருக்காங்க. இந்த ஒரு குழிக்கரண்டி,
சோறு கிண்ட கரண்டி. நான் ஒரு சில ஜாமான் வந்து என்னோட இடத்துல துரு பிடிச்சி போச்சு. இந்த மாதிரி கரண்டி. அதுக்கப்புறம் தோசை கரண்டி, என்னோட தவா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னது பறக்குது, டீ கப். டீ கப் குட்டியாக க்யூட்டாக இருக்குல்ல இந்த டீ கப் பாருங்கள், இந்த புடியோடு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஹோட்டல்லலாம் நிறைய பேர் போயிருப்பீங்க. ஹோட்டலெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இது சட்னி சாம்பார் ஊற்றுறதுலாம் வச்சுருப்பாங்க. தூக்குவலி மாதிரி 4 இதில் மொத்தம் 4 கம்பார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதோட சைஸ் பார்த்திங்கன்னா 3. நீங்கள் 2ல் கேட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் சின்னதாக தருவாங்க. பாருங்கள் புடியோட அழகாக இருக்குது. இதை நம்ம இங்கே ஓரமாக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வேறு என்ன நான் எடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இந்த டபரா செட்டில் காமிச்சல, அதுக்கு அவங்க கொடுத்த அடுப்பு குட்டி அடுப்பு, அதுக்கு அவங்க கொடுத்தது பாருங்கள். நான் இப்போ காமிச்ச மினியேச்சர் டைப்ஸில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆனால் எனக்கு இது சப்பாத்தி கட்டை ரொம்பவே பிடிச்சிருக்கு, க்யூட்டாக இருக்குது குட்டியாக. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த காயெலாம் சீவுறது நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, உங்கள் வீட்டிலலாம் இருக்கும். இதிலே வந்து மினி க்யூட்டாக இருக்குல்ல பாருங்கள், புடியோட அழகாக கொடுத்துருக்காங்க. இந்த நம்ம இங்கே வச்சோம் 4 சைடுமே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பால் காய்ச்சிற கிண்ணம் கிடையாது, பால் காய்ச்சிற சட்டி பாருங்கள் அழகாக இருக்குது குட்டியாக. இது நம்ம இந்த ஓரமாக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்மளோட நேச்சரில் மண்ணில் இந்த அம்மிக்கல். இப்போ தாங்க இந்த மிக்ஸி எல்லாம் கிரைண்டர்லாம் வந்துச்சு. அந்த காலத்துலலாம் இது மாதிரி தான் வச்சு, அந்த காலம்னு சொல்ல முடியாது, முன்னாடிலாம் இது மாதிரி தான் வச்சுருந்துருக்காங்களாம். அம்மிக்கல் தான் அந்த காலத்தில் யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. முன்னாடிலாம் மாவரைக்க இந்த மாதிரி இது இப்போ என்னது உரல், மாவரைக்கலாம் உரல். இது மொத்தம் உரல் மாதிரி என்கிட்ட 2 இருக்குது. இது நான் ஏற்கனவே ஒரு உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன், பழைய இதெல்லாம் வச்சுருந்தேன், பழையோட ஜாமான்லாம் உடஞ்சிட்டேன் காணா போச்சு அப்படிலாம் சொல்லியிருந்தேன்ல, அந்த இதில் ஒரே ஒரு ஜாமான் மட்டும் பத்திரமா வச்சுருந்தேன். அதுதான் இந்த உரல், மண் உரல். அதில் வந்து இதோட ஆட்டுக்கல் காணா போச்சு. இது வந்து புதுசு, இப்போ வாங்கின கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி. இது வந்து பெருசு, இது வந்து பார்த்திங்கன்னா சின்னது. நீங்களே பாருங்களேன், நல்லா சோக்கரி வச்சு அழகாக அரைச்சிக்கலாம். அழகாக இருக்குல்ல, இதையும் நம்ம இங்கே ஓரமாக வச்சிடலாம், இது 2த்தையும். அதுக்கப்புறம் நான் வந்து இன்னொரு தவா காமிச்சிருக்கேன் ஏற்கனவே. இதுதான் இந்த 2 தவா. இதுவும் அந்த மாதிரி காப்பாற்றின பொருள் தான், பழைய பொருள். இது வந்து புதுசு, இந்த கருப்பு கலரில் இருந்தது பழைய பொருள். சொன்னல ஃப்ரெண்ட்ஸ், காப்பாற்றின பொருள். அதுக்கப்புறம் இந்த மாதிரி குட்டியாக ஒரு சட்டி விளையாண்டுட்டு அப்படியே போட்டு வச்சுருந்தேன். சும்மா கருவேப்பிலை அது இதையும் போட்டு விளையாண்டுட்டு. இந்த சட்டி க்யூட்டாக இருக்கா. அதுக்கப்புறம் தட்டு, அதுக்கப்புறம் குட்டியாக டிஃபன் பாக்ஸ். இவங்க ஓப்பன் பண்ண முடியல, இந்த ஒரு புடி இருக்கும், இந்த புடியை காணா போச்சு. நம்ம வந்து இப்படியே ஓப்பன் பண்ணலாம் பாருங்க, க்யூட்டாக இருக்குல்ல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பாரம்பரிய மண் சட்டி, மீன் குழம்பு வைக்க பாரம்பரியமான மண் சட்டி. க்யூட்டாக குட்டியாக அழகாக இருக்குது பாருங்க, எவ்வளோ க்யூட்டாக இருக்குண்ணா. அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட வடிகட்டி இருக்கும். இதில் நம்மளுக்கு என்னென்னலாம் கொடுத்துருந்தாங்கன்னா உங்களுக்கு நான் காட்டுறேங்களேன். நம்மளுக்கு ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இந்த 3 செட்டாக வாங்கியிருந்தது. டீ போடுற அந்த சட்டி, பால் காய்ச்சிருக்கணும். அதுக்கப்புறம் அதை வடிகட்டுறதுக்கு பார்த்திங்கன்னா வடிகட்டி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வடிகட்டின டீயே இதில் ஊற்றி குடிக்க கிளாஸ். இந்த மாதிரி 3 செட்டாக கொடுத்துருக்காங்க. இதை நம்ம இங்கே ஓரமாக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த 2 தட்டு, சாப்பிட்ற குட்டி தட்டு பாருங்கள், ஒரு கிண்ணம் ஒரு தட்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. மண்ணில் தட்டு இப்படி தாங்க செய்ய முடியும். தட்டு கிண்ணம் எதுவாக கூட நம்ம வச்சுக்கலாம், எதுவாக இருந்தாலும் நம்ம வச்சுக்கலாம்.
தட்டும் வச்சுக்கலாம், கிட்டமும் வச்சுக்கலாம், எதுவாக இருந்தாலும் நம்ம வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு சட்டி, இதில் பார்த்திங்கன்னா சோறு சமைச்சிக்கலாம், இதில் பார்த்திங்கன்னா குழம்பு வச்சுக்கலாம், இந்த சட்டியை பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு மண்ணில் குடம், இதில் வந்து தண்ணி பிடிச்சி வச்சுக்கலாம், மண் குடம். இன்னமும் ஒரு சிலவங்க வீட்டில் மண்ணில் குடம் இருக்கும், இல்லை மண்ணில் தண்ணி கேன் மாதிரி வச்சுருப்பாங்க, இல்லை மண் சட்டியில் தண்ணி பிடிச்சி வச்சுருப்பீங்க. அது மாதிரி எங்கள் வீட்டில் இருக்குது. அதுக்கப்புறம் வீட்டுக்கு சொந்தக்காரங்க ஜில்லுன்னு போட்டு கொடுக்க, மோர் போட்டு கொடுக்க இந்த மத்து. இதில் நம்ம உண்மையாகவே எது வேணாலும் போடலாம். மோர் போடலாம், தயிர் கடையலாம், எல்லாமே இதில் பண்ணலாம். உண்மையான ஒரு மத்து ஃபீலிங் இது கொடுக்கும். இப்போ நான் காட்டினது எல்லாமே மினியேச்சர்ஸ் தான், அதனால் குட்டி தான். இப்போ நான் உங்களுக்கு பண்ணி கட்டுறேன். இதில் ஏதாவது போட்டுட்டு நம்ம உருட்டுன்னு ஊற்றினா மோர் இல்லை எதாவது நம்ம மிக்ஸ் பண்ணதெல்லாம் நம்மளுக்கு ரெடி ஆயிடும். இந்த மத்தை நம்ம வச்சிடலாம். அதுக்கப்புறம் நான் சொல்லியிருப்பேன் இந்த பிளாஸ்டிக் பொருள்லாம் ஒரு சிலது இருக்குன்னு, சும்மா அந்த குக்கர் மாதிரி வச்சுருப்பேன். யாரும் நான் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு நீங்கள் வந்து பிளாஸ்டிக் பொருளில் சமைக்காதீங்க, அது வந்து சமைக்கவும் கூடாது, எரிஞ்சிடும். இது வந்து நான் சும்மா ஏதாவது காய்கறி இதை வாஷ் பண்ண வச்சுருக்கேன். மண் பார்த்திங்கன்னா காய ரொம்ப நேரம் ஆகும், அதில் ஒரு சில நேரத்தில் ஊறி போயிடுமோன்னு எனக்கும் பயமாகவும் இருக்கும். தண்ணியில் வச்சுக்கும் போது ஊறி போயிடுமோ அப்படின்னு பயமாக இருக்கும். அதனால் நான் வாஷ் பண்ணுறதுக்குலாம் இந்த மாதிரி பிளாஸ்டிக் இது வச்சுருக்கேன். பிளாஸ்டிக் இல்லை இது மாதிரி சில்வர் இது மாதிரி வச்சுருக்கேன். கழுவுறதுக்கு மட்டும் மண் பாத்திரத்துக்கு மட்டும் சமைக்க வச்சுப்பேன். இது வந்து சும்மா குக்கர் வந்து சும்மா இது மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த குட்டியாக ஒரு இது தண்ணியெலாம் பிடிச்சி வச்சுக்கலாம், ஒரு சட்டி, குட்டி சட்டி அழகாக இருக்குல்ல, இந்த சட்டியை நம்ம வந்து இங்கே வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுவும் பிளாஸ்டிக் தான். லெமன்லாம் உள்ளே வச்சுட்டு இது தொடர்ந்து லெமன் உள்ளே வச்சுட்டு இப்படி அமுக்கணும்னா லெமன் சாறு மட்டும் தனியாக வரும், சக்கரை தனியாக வந்துடல. அதுதாங்க. இதுக்கு நம்ம வந்து குட்டியாக லெமனுக்கு எங்கே போகிறது, அதனால் நம்ம வந்து குட்டி பீஸ் ஆஃப் லெமனை கட் பண்ணி நம்ம உள்ளே வச்சு க்ளோஸ் பண்ணோன்னா லெமன் சாறு வந்துடும். இதுவும் க்யூட்டாக இருக்குல்ல, இது நம்ம இங்கே வச்சுக்கலாம். இது நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இந்த மஞ்சள் பார்த்தீங்கன்னா எல்லா பொருளுமே அழகாக இருக்கும் நீங்கள் செட்டாக வாங்கும் போது, ஆனால் அந்த கரண்டி மட்டும் கொஞ்சம் எட்டாக இருக்கும். கரண்டி மட்டும் கொஞ்சம் வேறாக இருக்கும், நம்ம இங்கே இருக்கும். அண்ட் லாஸ்ட் இதுதான், இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 கம்பார்ட்மெண்ட் வச்சுருக்க மாதிரி தட்டு. இந்த தட்டு வந்து சிலவங்க வீட்டிலலாம் இருக்கும் பாருங்கள். இங்கே வந்து சோறு போட்டுக்கலாம், இங்கே வந்து தொட்டுக்க வச்சுக்கலாம், இங்கே வந்து குழம்பு வச்சுக்கலாம். அழகாக இருக்குல்ல தட்டு. இப்போ நான் உங்களுக்கு என்னோடய மினியேச்சர் டாய்ஸ் எல்லாத்தையுமே இப்போ காட்டுறேன் பாருங்கள். நம்ம கீழே வச்சோம், இது ஃபுல்லாகவே இந்த மினியேச்சர் டாய்ஸ் பாருங்கள். மண்ணெடுப்பு ஃபுல்லாக மினியேச்சர் டாய்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களை நாளைக்கு பார்க்குறேன். பாய். கண்டிப்பாக ஒரு நாள் நம்ம சமைச்சு வீடியோ போடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.